சிங்கம் சார், நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இந்தாங்க இந்த தேங்காய் உடைச்சு எங்களுடைய பஸ் பிசினஸ் நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அட கடவுளே, இது என்ன பெரிய வம்பா போச்சு. நான் ஆரம்பிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது ஆரம்பிச்சு வைக்கலனாலும் பெரிய பிரச்சனை தான். நான் கிளம்புறேன்ப்பா. நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வரேன். பாய் பாய். டாடா. சிங்கம் சார், மோட்டோ என்கிட்ட கூட நான் இதை உடைச்சு ஆரம்பிச்சு வைக்கிறேன். நல்ல வேலை, அந்த இடத்தை விட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இனிமே எந்த ஆபத்துமே இல்ல. இந்நேரம் அவங்க தேங்காவை உடைச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப நாங்க திரும்பி போலாம். அட கடவுளே, என்ன இது இப்படி ஆயி போச்சு. எந்த தேங்காவா இதுவா இவ்வளவு தூரம் என் பின்னாடி துரத்திக்கிட்டு வந்திருக்கு? தேங்காய் அங்கேயே போ. அங்கதான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் போ. உண்மையிலேயே இது பெரிய அதிசயம் தான். பறந்து போன தேங்காய் அப்படியே பறந்து வந்து நம்ம காலுக்கிட உடைஞ்சிருக்கு. நான் அந்த தேங்காவை தூக்கி இங்க போட்டேன். அது நேரா இங்க வந்து உடைஞ்சிருக்கு. ஆனா என்னோட தலைய பாருங்க. உங்களோட ஆரம்ப விழா எனக்கு எதுக்காக இப்படி நிறைவு விழாவா இருக்கு? சிங்கம் சார், சாரி, வெரி சாரி. வேலை ஆரம்பிக்கலாமா? வாங்க. காரைக்குடி 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 திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூர். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் டிக்கெட். காரைக்குடி திருப்பத்தூர் வீடியோ கோச். சீக்கிரம் வாங்க. 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய். கமல்பூருக்கு 5 ரூபாய். கமல்பூருக்கு 5 ரூபாய். நீ இப்ப பஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டியா? திருடி திருடி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. இப்ப நேர்மையா பிசினஸ் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணணும். கத்து கத்து. கமல்பூருக்கு வெறும் 5 ரூபாய் தான். சீக்கிரம் வாங்க வாங்க, வந்து ஏறுங்க வாங்க. நண்பர்களே, போகாதீங்க, சொன்னா கேளுங்க. 5 ரூபாய் பாஸ், டப்பா பாஸ். 5 ரூபாய் நம்பி ஏமாத்த போயிடாதீங்க. இது வீடியோ கோச். டேய் பத்துலு, எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணுடா, சீக்கிரம் சொல்லு. ஐடியா. கமல்பூர் 5 ரூபாய். கமல்பூர் 5 ரூபாய். ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. கமல்பூர் 5 ரூபாய். வாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீ. ஒரு டிக்கெட்டுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீ. போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க பிசினஸ் பண்ற விதமே ரொம்ப தப்பா இருக்கு. பஸ்ல டிக்கெட் எப்பவும் 10 ரூபாய்க்கு தான் விற்கணும். எல்லா பஸ்ஸுமே அப்படிதான் விக்கிறாங்க. யாரு எந்த பஸ்ல ஏறணுங்கிறது அது பேசஞ்சரோட இஷ்டம். நான் எல்லாத்தையுமே கண்காணிப்பேன். யாரு பஸ் ஒழுங்கா ஓட்டலையோ இல்ல சட்டத்துக்கு புறம்பா போனாலோ அவங்களோட லைசன்ஸ் கட் பண்ணப்படும். புடிங்கிடுவேன், ஜாக்கிரதை. ஓகே சார். பாஸ் பாஸ், அவங்க கிளம்பிட்டாங்க பாருங்க. அவங்க முதல்ல கமல்பூருக்கு போய் சேர்ந்தாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏத்திக்கிட்டு அவங்க தான் முதல்ல வருவாங்க. நாம போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க பாஸ். சரி சரி, சீக்கிரம் போலாம் சீக்கிரம் போலாம். அவங்களுக்கு முன்னாடி நாம போலாம். ஆஹா, முட்டை பையன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். வழி விடுடா. இன்னொரு பஸ்ஸை இப்படி இடிச்சு ஓவர்டேக் பண்றது ரொம்ப தப்பு. நீ சட்டத்துக்கு புறம்பா போயிட்ட. இப்பவே உன்னோட லைசன்ஸ கிழிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து மெதுவா ஓடுங்கப்பா. இதுக்குதான் ஹெல்மெட் போட்டுக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது. கஜா கஜா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப சொல்லப்போ. இருந்தாலும் இந்த பஸ்ல இனிமே நான் உட்காரவே மாட்டோப்பா. இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது சட்டத்துக்கு புறம்பானது. இப்பவே போய் அவங்க லைசன்ஸ கிழிக்கிற. இதோ வர. இப்படி என்ன நடு ரோட்ல பார்த்த உடனே அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க.
நான் தான் ஜெயிப்பேன். பாஸ் முன்னாடி பாருங்க பாஸ், சிங்கம் சார் வந்திருக்காரு. அம்மா சிங்கம் சார்! அடடா சிங்கம் சார், அந்த ஜானை நீங்க சும்மாவே விடக்கூடாது. அட கடவுளே, என்ன இப்படி அந்தரத்துல தொங்க விட்டுட்டானுங்களே. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய் ஸ்டாப், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அம்மா எல்லாரும் அவங்கவங்க சீட்டை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உட்காருங்க. அந்த டான் நம்மள நிம்மதியா வண்டி ஓட்ட விட மாட்டேங்கிறான். அதனால டிஃபன் பிரேக்ல வண்டி நிக்காது. இறங்கியா கீழே. என்ன ரோட்டுக்கு நடுவுல கல்லெல்லாம் வைக்கிறாங்க. இவங்க சட்டத்தை மீறாங்க. ஒரு பஸ் போற ரோட்ல இப்படி கல்லெல்லாம் வைக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. ஜான் தி டாக், என்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. அடடா, என்ன இது? எதிரி நம்மள அட்டாக் பண்ணிட்டு போறானே. பாஸ் பாஸ், இந்த கல்லெல்லாம் வச்சது நாம தானே, அதனாலதான் நம்ம மேலே வந்து விழுந்துருச்சு பாஸ். பஸ் பிடிக்கடா, சீக்கிரம் வேகமா வாங்க. ஏறுங்க ஏறுங்க. அருமையா பிரேக் பண்ணுங்க பாஸ். டாப் கியர்ல போகிறீங்க. என்னடா சேசிங்க இங்கிலீஷ் படத்தோட பயங்கரமா இருக்கு. டேய் மோட்டோ பாத்துடா. ஜான் மறுபடியும் சட்டத்தை மீறான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். மோட்டு வண்டி நிறுத்து, வயல்லாம் கலக்குது, நாங்க இறங்கி நடந்தே போயிடுறோம்பா. ஆமா ஆமா, எங்க பணத்தை திருப்பி கொடுங்க, எங்களை கீழே இறக்கி விடுங்க. இந்த பஸ் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா வாங்க. இதுல என் தப்பு எதுவுமே கிடையாது. அந்த குட்ட பையன் தான் என்ன சீட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். கூடிய சீக்கிரம் நம்ம காரைக்குடி போய் சேர்த்துடலாம். மண்டை போச்சே. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு சவாரி பஸ் நான் பண்ணதே இல்லையாப்பா. எல்லாரும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிட்டு உட்காருங்க. எல்லாரோட குலசாமியை 4-5 தடவை வேண்டிக்கிங்க. இங்க பாரு மோட்டோ, ரொம்ப சூதானமா இந்த வண்டி அந்த பக்கம் போய் ஆகணும்னு நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாதுடா. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். இந்த பஸ்ல இருக்கிற எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். கடவுளை நிச்சயமா நம்மள மாதிரி நல்லவங்களை காப்பாத்துவாரு மோட்டோ. எந்த நேரத்துல பஸ்ல ஏறணும் தெரியல, இப்படி மாட்டிக்கிட்டே கடவுளை காப்பாத்த. பாஸ் பாஸ், என்ன பண்றீங்க நீங்க? கமல்பூர் போறதுக்கு இது ஷார்ட் கட். மோட்டோ பத்துல முதல்ல அந்த பக்கம் போயிடுவாங்க, அப்புறம் அங்க இருக்கிறவங்க சீக்கிரமா உன் பஸ்ல வந்துருவாங்க. இல்ல, அப்படி நடக்க நான் விட மாட்டேன். சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். நீ திரும்ப திரும்ப சட்டத்துக்கு புறம்பா நடந்துகிட்டு இருக்க. உன்னை நான் விட மாட்டேன். நான் இப்ப உன்னோட லைசன்ஸ கிழிச்சு எரிய போறேன். சிங்கம் சார், உங்க சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணாமா? லைசன்ஸ் அப்புறம் கிழிச்சுக்கலாம். இல்லனா இந்த பாலம் கிழிஞ்சிரும் சார், புரிஞ்சுக்கிங்க. நம்ம உசுறு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. Hey, stop! Stop in the name of law!
நாம தான் முதல்ல வந்தோம். டான் தான் முதல்ல வந்தான். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் இறங்குங்க. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஏத்தணும். ஏய் ஜோ, நீ ரொம்பவே சட்டத்துக்கு எதிரா நடந்திருக்க. உனக்கு எதிரா நான் இப்ப சலான் எழுத போறேன். 1 இல்ல 2 இல்ல நிறைய சலான் எழுதுவேன். 20,000 ரூபாய் ஃபைன் கட்டு. 20,000 ரூபாயா? சாதாரண பஸ் டிரைவருக்கு இவ்வளவு பெரிய ஃபைனா? இது மிகப்பெரிய அநியாயமா இருக்கு சிங்கம் சார். சிங்கம் சார் இவனுக்கு சலான் எழுதாதீங்க. இவன் செஞ்ச டிரைவிங்க்கு இவனுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? கேட்டீங்களா சிங்கம் சார்? இவன் எனக்கு பரிசு கொடுக்க போறானா என்னோட டிரைவிங்காக? சரி சரி சீக்கிரம் கொடுங்க, எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க. வாங்க நண்பர்களே, இவனுக்கு பரிசை கொடுக்கலாம். வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன பண்ணி? ஆமா பரிசு. ஆமா வேண்டாம். வேற விட்டுருங்க. முடியல. காப்பாத்துக்கடா, வேடிக்கை பார்க்காதீங்க. எவ்வளவு சீக்கிரமா பாஸ் டிரைவ் பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கு பரிசும் கிடைக்குது இல்ல? பிரமாதம் பிரமாதம். ஐயோ ஐயோ